Hey guys, welcome back to my channel in the video vlogs. இந்த வீடியோல நம்மளோட ஹோம் வீக்ல நான் ரொம்ப நாளா கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு சின்ன அப்டேஷன் தான். நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்சிருந்த ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன். வேற எதுவும் இல்ல, ஓடிஜி ஓவன் குக்கர். இதுல தான் இத்தனை நாளுமே நான் வந்து கேக்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்து கொஞ்சம் அப்டேட் ஆகலாமே அப்படின்ட்டு ஓடிஜியை நான் ப்ரிஃபர் பண்ணேன். ஸோ இதை வந்து நான் டிசைட் பண்ணியாச்சு. பட் எந்த பிராண்ட் வாங்கணும், இல்லை ஆன்லைன் மோட்ல வாங்கலாமா, இல்லை டேரக்டாக ஷாப்ல விசிட் பண்ணி வாங்கலாமா அப்படிங்கிறது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட பட்ஜெட் மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணனால ஆன்லைன் வேணாம், நேர்லேயே போய் பார்த்து வாங்கலான்னு பார்த்தேன். நியர்பை பிரான்ச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி தான். நான் காரைக்குடியில் ட்ரை பண்ணேன். பட் இங்கே வந்து ஓவன் தான் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த இது கிடையாது, கெப்பாசிட்டி அதில் கிடையாது. அதனால நான் இங்கே இருந்து வேற எங்கேயாவது சூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்ட் வந்து குரோமா சஜஸ்ட் பண்ணாங்க. டிசம்பர்ல நான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் அந்த டைம்ல வந்து குரோமா வந்து மதுரையில ஓப்பன் பண்ணல. ஸோ எண்ட் ஆஃப் டிசம்பர் தான் மதுரையில குரோமாவோட பிரான்ச் ஓப்பன் பண்ணாங்க. பிஃபோர் தட் நான் சென்னை பிரான்ச்சஸ்ல பேசி என்னோட பட்ஜெட், அதுக்கப்புறம் எனக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வேணும் அது எல்லாமே சொல்லி நான் அந்த என்ன ஓடிஜி வாங்கணும், என்ன மாதிரி டைப் நான் சூஸ் பண்ணணுங்கிற ஓரளவு ஐடியாவோட இன்னைக்கு நான் ஷாப் கிளம்பி போறேன். மைண்ட்ல ஏராளமான பிராண்ட்ஸோடைய நேம்ஸ் இருக்கு. பட் எதை சூஸ் பண்ணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இன்னுமே இருக்குது. நேர்ல போய் ஷாப் பார்த்துட்டு என்ன பிராண்ட் நான் சூஸ் பண்ணேன், எவ்வளோ ப்ரைஸ், எல்லாமே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்றேன். வந்து டால் யூனிட் மாதிரி கிச்சன்ல கேட்டிருந்த சஜஷன் நான் கொடுத்தது வந்து டால் யூனிட் தான். நம்ம பட் ஓடிஜி என்னன்னு பார்த்துக்குவோம். ஏன்னா வந்து டால் யூனிட்ல வைக்கிற ஓடிஜினா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும் அந்த ஹீட் எமிஷனுக்காக. நான் வந்து என்னோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் நான் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணனால அதை ஃபைனலைஸ் பண்ண பிறகுதான் நான் இன்டீரியர் ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணேன் கிச்சனுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே ஹோம் பேக்கரி வச்சிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போவோம். என்ன பிராண்ட் நான் சூஸ் பண்ணேன்னு பார்க்கலாம். ஷாப் உள்ள வந்ததுமே நான் என்ன ப்ராடக்ட் பார்க்க வந்தேங்கிறத சுத்தமா மறந்துட்டேன். அங்க இருந்த மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருந்தது. எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் தான். பட் லுக் வைஸ் ரொம்பவே வந்து அட்ராக்டிவாக இருந்தது. புது புது டிசைன்ஸ்லேயும் இருந்தது, வேறு வேறு பிராண்ட்ஸ், அஃபோர்டபுள் ப்ரைஸஸ். ரொம்ப பிடிச்சது இந்த குட்டி ஃபேன் தான், இதுவும் வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் இன்னும் வைட் ரேஞ்ச் ஆஃப் கிச்சன் அப்ளையன்சஸ் தான் அங்கே இருந்தது. எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லாமே சும்மா வாங்கலைனாலும் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன். அதில் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தா அது குட்டி குட்டியாக கலர்ஃபுல்லாக இருந்த அந்த டோஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் சாண்ட்விச் மேக்கர்ஸ். ரொம்பவே ஸ்பெஷல் நோட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கெட்டில்ஸ் வந்து கெட்டில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் எல்லா டைப்புமே கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு மாடல்ஸுமே யூனிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்த்தது எஸ்பிஎஸ் செக்ஷன் தான். ரீசெண்டாக இப்போ தான் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் ஏன் நான் அதை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு லோக்கலில் காரைக்குடியில் கிடைச்சதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரைஸ் ரேஞ்ச் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். பட் அவ்வளோலாம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. சரி நம்ம வந்து விலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓவன் செக்ஷனுக்கு போயிட்டேன். இங்க ஓவன் செக்ஷன் வந்துன்னா ஓவன்ஸ் ஓடிஜி ரெண்டுமே இருந்தது. ஸோ எனக்கே பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, எகெயின் ஓடிஜி வாங்கலாமா இல்லை ஓவனே திருப்பி வாங்கிக்கலாமா அப்படின்னு. பட் நம்ம எது பிளான் பண்ணி வந்தோமோ அதுக்கே போயிடலாம் அப்படின்ட்டு ஓவன்ஸ்லாம் பார்த்துட்டு ஓடிஜிஸ்கே ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஓடிஜிலே நிறைய பிராண்ட்ஸ் இருந்தது, பிலிப்ஸ், மர்ஃபி ரிச்சர்ட்ஸ், அதுக்கப்புறம் இவங்களுடைய ஓன் பிராண்டான குரோமா. ஸோ இது மூணுமே வந்து என்னோட லிஸ்ட்ல வச்சிருந்தேன். எது சூஸ் பண்றது மட்டும் அவங்க கிட்ட ஃபீச்சர்ஸ், இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, இதுல என்ன டிஃப்ரென்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் எனக்கு இதுல என்ன ஒரு டிராபேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எங்க லோக்கல்ல எனக்கு வந்து டெமோக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இதை பத்தி எந்த ஒரு நாலேஜுமே இல்லை, யூஸ் பண்ண தெரியாது. ஸோ அங்க நான் ஷாப்லேயே வந்து அங்க இருந்தவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. யூசர் ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தது. அண்ட் இதுல வரக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், அதோடைய அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொருத்துக்கும் டிஃப்ரெண்டா இருந்தது. ஃபைனலா நான் வச்சிருந்தது வந்து மர்ஃபி ரிச்சர்ட்ஸ் அண்ட் குரோமா ப்ராடக்ட். மர்ஃபி ரிச்சர்ட்ஸ்ல வந்து வரக்கூடிய அட்டாச்மெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரே, அதுக்கப்புறம் அந்த ரோட்டிசரி கிட் வந்தது. பட் அவங்களோட ஓன் ப்ராடக்டான குரோமான்னு பாத்தீங்கன்னா இதோட அடிஷ்னலா நமக்கு ஒரு பீட்சா ரோஸ்ட் கேஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்தது. இதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் நாப்ஸும் வந்து டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ நமக்கு பொறுமையாக அந்த யூசர் மேனுவல் வச்சு எல்லா ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன நாப்ஸ் உடைய அந்த ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத பொறுமையாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் மெயினாக நான் கேட்க நினைச்சது இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹீட் எமிஷன் அதிகமாக இருக்குமா இல்லையா அப்படின்னு. ஏன்னா நான் வந்து டால் யூனிட்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டால் யூனிட்ல வச்சோம் அப்படின்னா அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதா அப்படின்னு கேட்டேன். பட் கண்டிப்பாக ஹீட் எமிஷன் சைட்ஸ்ல இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இதுக்கு டால் யூனிட் செட் ஆகாது அப்படின்ட்டு அப்பவே அந்த பிளானை நான் வந்து ட்ராப் பண்ணிட்டேன். எகெயின் நான் வந்து மர்ஃபி ரிச்சர்ட்ஸ் அதுக்கும் போயிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டேன்.
பட் லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு மாஃபி ரிச்சர்ட்ஸை விட குரோமா வந்து அந்த பிராண்டுடைய லுக் வந்து நல்லா இருந்தது. மாஃபி ரிச்சர்ட்ஸ் வந்து நார்மல் டெக் ஓவன் அந்த லுக் தான் கொடுத்தது. பேக்கிங்க்குன்னு நான் ஒரு தனி செட்டப்லாம் வைக்கல, கிச்சன்ல ஒரு பார்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் அதுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறனால இதை எடுத்துக்கிட்டேன். பட் இங்க என்னன்னா இந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளேக்கு மட்டும் தான், அதனால பேமெண்ட் பண்ணிட்டு போங்க, நாளைக்கு நீங்களே தான் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னாங்க. ப்ராடக்ட்டை நாளைக்கு தான் வரும் அப்படின்னாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு ரொம்பவே ஹாப்பினஸோட நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். அண்ட் அடுத்த நாள் வந்து நானே போயிட்டு டைரக்டா ப்ராடக்ட்டும் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ ப்ராடக்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுல வரக்கூடிய எக்ஸ்ட்ரா எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். அண்ட் ப்ராடக்ட் வந்து நமக்கு டைரக்டா வந்து ஷாப்ல இருந்து வரல, அவங்க வந்து இன்னொரு ஷாப்ல இருந்து தான் வாங்கி நமக்கு கொடுத்தாங்க, அவங்களோட இன்னொரு பிரான்ச்ல இருந்துங்கிறதால நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணதையுமே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டேன். இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் இருந்ததுன்னா அவங்க வந்து ரீப்ளேஸ் பண்ணி தரேன்னு தான் சொல்லியிருந்தாங்க. ப்ராடக்டோட பேக்கேஜிங் ரொம்பவே நீட்டா வந்திருந்தது, சேஃபா வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்குமே வந்து கிளிங் ரேப்போ இல்ல பபிள் ரேப்போ கொடுத்து எதுவும் டேமேஜ் இல்லாம தான் எனக்கு கிடைச்சிருந்தது. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது அந்த பீட்சா கேஜ்க்கான அந்த இது மட்டும் வந்து இந்த மாதிரி பேக்கேஜ்ல கொடுத்துருந்தாங்க. மற்றபடி மற்ற எக்யூப்மெண்ட்ஸ் தான் தனியா தான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் இதெல்லாமே ஒன்னொன்னா அசம்பிள் பண்ணி மட்டும் காட்டுறேன். இது வந்து பீட்சா கேஜுடைய அந்த கேஜ், அதுக்கப்புறம் பீட்சாப்ல அந்த பேன்லாம் தனியா 2 பேன் வந்திருந்தது. அதுக்கப்புறம் இது கூட நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ரோட்டிசரி கிட் வந்திருந்தது. ரோட்டிசரி கிட் பாத்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ட்ரே, அதுக்கப்புறம் டிக்கா, இதுக்கெல்லாம் உள்ள ஸ்கியூவர்ஸ், அதுக்கப்புறம் அந்த டிஸ்க் 2 சர்க்கிள் டிஸ்க் கொடுத்துருந்தாங்க. இது பீட்சா கேஜ் ஃபிக்ஸ் பண்றதுக்கான ராட்ஸ், இது சிக்கன் கிரில்க்கு யூஸ் பண்ற ஸ்கியூவர்ஸ், அது கூடவே வந்து அந்த ஹேண்டில்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஹீட்டா இருக்கும்போது ஓவன்ல ஓடிஜில இருந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹேண்டில்ஸும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா இனி வரக்கூடிய வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வீடியோஸ் போடுறேன். பார்த்துட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயும் போல கொடுத்துட்டே இருங்க.